Hey guys, welcome to MJ Vlog. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டிங் இதுதான்டா மார்க்கெட்டிங் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அக்கா மாமா நாய் நரி நண்டு தூசு தும்பட்டை எல்லாரும் வாங்க 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 வந்து இந்த கதையை கேளுங்க வாங்க. சைனால ஒரு பியூட்டி ப்ராடக்ட்டுக்கு வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்கன்றத நீங்களே பாருங்க. ஒருத்தர் சப்பாத்தி உருட்டுற கட்டைய வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றாருன்றத நீங்களே பாருங்க. என்னன்னு தெரியுதா? இல்ல ப்ரோ தெரியல சார். இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியலீங்களா ப்ரோ? இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இல்ல ப்ரோ ஐடியா இல்ல ப்ரோ. உங்களுக்கு இது பார்த்தா எப்படி தெரியுது? சப்பாத்தி கட்ட மாதிரி சப்பாத்தி ரோலர் மாதிரி இருக்கு. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இது வேற ஒண்ணும் இல்ல, வாட்டர் சாஃப்ட்னர் தான். வாங்க டெமோ பார்க்கலாம். செக் பண்ணிக்கலாம். ஓகே சார். மக்களே ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் டிடிஎஸ் செக் பண்ணிக்கலாம். 855 வந்திருக்கு. 200 300 மேல போச்சுனா அது ஹார்ட் வாட்டர். டிடிஎஸ் மேல டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு டிவைஸ் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது டெமோ பார்த்துக்கலாம். சாதாரணமா எப்படி வாஷ் பண்ணுவீங்க? சோப்ல வாஷ் பண்ணுவீங்க சார். சோப்ல வாஷ் பண்ணா அதோட ஃபீலிங் உங்களுக்கு தெரியும் அப்படினு சொல்லிட்டு. இந்த ஃபீலிங் தெரியுங்களா? சாஃப்ட்டா இதெல்லாம் ஃபீல் பண்றீங்களா? இல்ல நார்மலா தான் இருக்கு. நார்மலா வாஷ் பண்ணுங்க. தண்ணி தரேன். இதுல நீங்க வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணுங்க. இன்னொரு தெரியுது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? சாஃப்ட்டா போகுதுங்களா? தண்ணி ரொம்ப சாஃப்ட்டா தெரியுதுங்களா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன இது? உஷார் மக்களே உஷார். இவன் என்ன பண்றான்றத மட்டும் நீங்க பாருங்க. அட பாவீங்களா, சந்தையில கோழியை இப்படிதான் விற்கிறீங்களா? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. பெட் ஆடுக்கு ஒரு காலத்துல சினிமா ஆக்ட்ரஸ் எல்லாமே வந்து நடிச்ச காலம் போய் இப்ப எந்த மாதிரி எல்லாம் மார்க்கெட்டிங் பண்றாங்கன்றத பாருங்க. அருவியிலே குளிச்சது போல் யோ பிரெயின் வாய்ஸ்க்கு வாழ்றியா நீ? என்னது இது? உனக்கு ஒரு மைக்கு பிடிக்க ஒருத்தன், மக்கு பிடிக்க ஒருத்தன், இதுல கண்ணாடி வேற. நாங்கெல்லாம் கண்ணாடி கொடுத்து தண்ணி கொடுத்து. ஆமா, இது என்ன நடுத்தருவில் உனக்கு என்ன புத்தி கண்ணு முடிச்சா? பாத்ரூம் ஓட வேண்டியதெல்லாம் நடுத்தருவில் உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன செய்யும் தெரியுமா? திங்கிறது, தூங்குறது, குளிக்கிறது எல்லாமே இங்கதான். வேறதுக்கு மட்டும் ரூமுக்குள்ள போவேன். அது சரி. இது என்ன சொகுசா ஒண்ணு போட்டு குளிக்கிறது? என்ன மெத்தையா? வாட்டர் ப்ரூஃப் மெத்தை. என்னையா சொல்ற? மெத்தையா? ஆமாயா. ஓ மெத்தையில எந்த பைத்தியக்காரனா குளிப்பானே? லூசா நீ? நீ உட்கார்ந்து பாரு, அங்க உட்கார்ந்து பாரு. விழுக்கு பாரு. ஆமா மெத்தை தானா? மெத்தை தான். ஆமா மெத்தையில குளிப்ப ஒண்ணும் ஆகாது. உனக்கு வேணுமா? என்னையா சொல்ற? உண்மையிலே தண்ணிய ஊத்தி இருக்க, தண்ணியில போட்டு குளிக்கிற. என்னையா சொல்ற? தண்ணி குடியா? ஒழுங்கா வேலை பார்க்கணும். சம்பளம் போறவங்க மெத்தை வேணுமா? ஆமா மெத்தை வேணும். வாங்கி தரேன். இந்த வெயிட் பண்ணு. இங்க பாரு, நான் எந்திரிக்கிறேனா? ஆமா. தண்ணி எல்லாம் அப்படியே இருக்கும். ஆமா தண்ணி எல்லாம் அப்படியே மேலே இருக்கு. அப்படியே நீ தூக்கி தண்ணி கீழே போட்டா முடிஞ்சு போறோம். வேணும்ல? ஆமா. ஏ நிஜமா தான் சொல்றியா? ஆமாயா. யோ வணனே. இங்க வாயா. எனக்கு கொடுத்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் மெத்தை இந்த இவரை கொடுக்கணும். தம்பி உங்களுக்கு அண்ணே உண்மைதானா? யோ ட்ரெயின் மாச்சி எந்திரிங்க. நீ மட்டும் எப்படி தூங்குற? உலகத்துல எவனுக்கு தூக்கமும் வர மாட்டேது, ஒண்ணும் வர மாட்டேது. இதுல கண்ணாடிகள் வேற. யோ எந்திரியா. எப்படியா இவ்வளவு சோகமா தூங்குற? அவனுக்கு இருக்கிற பிரஷர்ல எவனுக்கு தூக்கமும் வர மாட்டேது, ஒண்ணும் வர மாட்டேது. நீ பாட்டு தூங்குறிய? என்ன நீ யாரியா? நான் யாரா இருந்தா இப்படி ஒரு சுகமான உறக்கம் எனக்கும் வேணும். நீ பாட்டு தூங்குற. அதாவது உனக்கு தூங்கணும், நிம்மதியா தூங்கணும். ஆமா. நானும் வந்து லாஸ்ட் 2 வருஷமா தூக்கம் இல்லாம தான் கடந்துச்சு. சரி. இப்போ 2-3 நாளா தான் நல்லா நிம்மதியா தூங்குறேன். அது எப்படி உனக்கு காரணம் எனக்கு இந்த லேட்டெக்ஸ் மெத்தையா. நீ நிறைய விளம்பரம் பார்த்திருப்ப. அது ஒரு டைப். ஆமா நிறைய விளம்பரம் பார்த்திருப்ப. லேட்டெக்ஸ் மெத்தை அந்த மெத்தையை வாங்கி போட்டதுக்கு அப்புறம் நான் வண்டி டிரைவரியா எங்கேயாச்சும் வண்டி ஓட்டிட்டு போவேனா எங்க நினைக்கிறேன் போட்டு படுத்தவன தூங்கிடுவேன். உனக்கு வேணுமா? வேணும்ல? வா கூட்டு போறேன். வா 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 என் கூட வா. கோயம்புத்தூர்ல மனுமிச்ச வண்டியில அந்த இருக்கு பாரு ப்ளூ ஸ்டார் மேட்டர். ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க.
வாட 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 ப்ரோ ப்ரோ என்னாச்சு ப்ரோ? இருங்க சொல்றேன் நான் வந்து என்னாச்சு பா? சீக்கிரம் வா, சீக்கிரம் சீக்கிரம் குண்ணா 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 உள்ள உள்ள வா ப்ரோ ப்ரோ எந்திரிங்க ப்ரோ, கொஞ்சம் அப்படியே எந்திரிங்க, எந்திரிங்க ப்ரோ, எந்திரிங்க ப்ரோ, அங்கே போய் உட்காந்துங்க ப்ரோ, எந்திரிங்க ப்ரோ, போங்க அதில் போய் உட்காருங்க ப்ரோ. என்ன என்ன செய்யுது ப்ரோ? தலை சுத்துதா? சைடில் போங்க, சைடில் போங்க, லாஸ்ட் போயிடுங்க. நீ வேற ஆளா? சீக்கிரம் கொண்டு வா, அடுத்த ஆள் கொண்டு வா. எத்தனை பேர்ரா? சீக்கிரம் கொண்டு வா, அடுத்த ஆள் கொண்டு வா. சீக்கிரம் ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? ஐயோ சொல்றேங்க சொல்றீங்களா? சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. தம்பி தம்பி என்ன செய்யுது தம்பி? என்னாச்சுடா என்னாச்சு தம்பி? என்னாச்சு? என்னாச்சு? தலை சுத்துதா? ஐயோ எந்திரி எந்திரிப்பா, உள்ள போப்பா. ஐயோ உள்ள போய் உட்காருப்பா, போப்பா போப்பா, உள்ள போய் உட்காருப்பா. சீக்கிரம் அடுத்த ஆள் இன்னொரு ஆள் இருக்கா, அவரையும் கொண்டு வா. எத்தனை பேர்ரா இன்னும் இருக்கு? ஐயோ சீக்கிரம் எடுத்துவாங்க. சீக்கிரம் ஐயோ என்ன ப்ரோ, என்னாச்சு என்னன்னே தெரியலைங்க. ப்ரோ, உங்களுக்கு என்னாச்சு ப்ரோ? ப்ரோ என்னாச்சு? இறங்க இறங்க, விடுங்க இறங்க 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 சக்குன்னு போ, உள்ள போய் உட்காருங்க. என்னாச்சுடா? டேய் என்னாச்சுடா? ஃபர்ஸ்ட் உள்ள போ. தலை சுத்துதுங்கறாங்களா? ஃபர்ஸ்ட் இவங்களை கூட்டிட்டு போயிட்டு பணத்தை கொடுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கால் பண்ணுங்க. அவங்க போயிட்டு எல்லா இசிஜி டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட், எல்லா டெஸ்ட் கால் பண்ணுங்க. எல்லாமே பில் தட்டி விட அவங்களோட சேர்த்திக்கலாம் வந்துட்டேன். ப்ரோ நான் போயிட்டு வரணும் வர மாட்டேன்னு தெரியல. அந்த ஆஃபர் லெட்டர் மட்டும் தயவு செஞ்சு எங்க வீட்ல அட்ரஸ் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ பொளச்சி ப்ரோ. அது பொளச்சி ப்ரோ. கண்டிப்பா கொடுத்துறோம். கண்டிப்பா கொடுத்துறோம். பாத்து பாங்க. ஐயோ மறக்க மாட்டேங்க. டேய் உனக்கு என்னங்க? நான் 3000 சோஃபா இருக்குல ஆமா. அத மட்டும் ஆஃபர்ல எப்படியா நான் கொடுத்துறேன். ஓ வீடு எங்கடா கண்ணு இருக்கு? நான் பொள்ளாச்சி கணக்கு நகரேன். அப்படியா? சரி கொடுத்துறலாம் கண்ணு. சரி சீக்கிரம் கொண்டு போங்க போங்க. இப்பயாச்சும் ஆஃபர் என்ன சொல்லுங்க. இப்ப ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. மேலந்தோடத்தோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்றதே வந்துட்டு அடிக்கலாம். ப்ரோ உங்க கடையில என்ன ஆஃபர்? நான் சொல்றதை விட அடிச்சு காமிங்க. போடா. உங்க கடையில கட்டுறது என்ன ரேட் ப்ரோ தீபாவளிக்கு? 6999. சோஃபா என்ன ரேட் ப்ரோ? 2999 சோஃபா. போடா. பீரோ என்ன ரேட் ப்ரோ? 5999 ரூபாய்க்கு 2 டோர் பீரோ. போடா. அட பாவீங்களா, நான் கூட ஷாப்ல எவனுக்கோ ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி சீரியஸா பார்த்தா இப்படி இல்லாமடா மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க? யாருடா இந்த கான்செப்டுக்கு டைரக்டரு? அவன் இஷ்டத்துக்கு மார்க்கெட்டிங் பண்ணி தள்ளுறானுங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிற நீ? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்ற பழமொழி தானே கேட்டிருக்கீங்க. இங்க ஒருத்தர் ஏழையின் சிரிப்பில் காம்போ, தாய் தந்தை காம்போ, பேரன் பேத்தி காம்போ, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ப்ரோ புது வீடெல்லாம் கட்டி பர்னிச்சர் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல எடுத்துட்டு போவீங்களா இருக்கு? ப்ரோ பர்னிச்சர் வாங்கிக்கலாம் உண்மைதான். ஆனா 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினா ப்ரோ வெறும் 30,000 நம்பர் வாங்கிருக்கேன். என்ன ப்ரோ சொல்றீங்க? ப்ரோ ஆமா ப்ரோ, ஆல்ரெடி ஒரு ஆட்டோ போயிருக்கு, இன்னொரு ஆட்டோ ப்ரோ இது. ப்ரோ என்ன அந்த கடைக்கு கூட்டி போ. வெறும் 29,999 ரூபாய்க்கு தமிழ்நாட்டிலே யாருமே கொடுக்க முடியாத விலையை நம்ம ஒரு காம்போ கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா 6.4 ஸ்டீல் கட்ல, ஒரு ஃபோம் பெட்டு, 2 பில்லோ, ஒரு 2 பர்னர் கிளாஸ் டாப் அடுப்பு, ஒரு மிக்ஸி, ஒரு 2 டோர் பீரோ, ஒரு அழகிய ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு ஹாட் பாக்ஸ், ஒரு குக்கரு, ஒரு லட்சுமி கிரைண்டர், ஒரு 3 சீட்டர் பைப் சோபா. இது எல்லாம் வெறும் 29,999 ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா இலவச டெலிவரியோட கொடுத்துட்டு இருக்குங்க. சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும், சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். ரொம்ப அநியாயம் பண்றீங்கடா டேய். ஒருத்தர் ஃபாரின்ல புதுசா லான்ச் ஆன டிவிக்கு மார்க்கெட்டிங் பண்றாரு. அவருக்கு நடந்த நிலைமை என்னன்றத நீங்க பாருங்க. ரொம்ப அட்வான்ஸ்டா ரோட்ல சேல் பண்றாங்களாமா. பார்க்க உங்களுக்கு எப்படின்னா தெரியுது சார்? பார்க்க ரவுண்டா தெரியுது, ஆனா எப்படி தெரியல சார். இது பார்க்க எப்படின்னா இருக்கு? பார்க்க நல்லா தானே இருக்கு, லுக்கா இருக்கு, நல்லா இருக்கு. நான் என்ன கேட்டேன், அவரு என்ன சொல்றாரு? தம்பிகளா எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர் சூப்பர். இதை பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்க படிக்கிறனால கரெக்டா ரைட்டிங் போட்டுன்றீங்களா? சூப்பர் சூப்பர். அண்ணா என்னதானே இது? ஆனா இது ஒரு ஃபோல்டிங் டேபிளுங்க. அதுலயே வந்து ஸ்கொயர் டேபிள், சைட் பீடிங் வந்து அலுமினியம் வரும், ஹைட் அட்ஜஸ்டபிள் டேபிளுங்க இது. இதுல வந்து எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க, நானும் தான். வாஷிங் மிஷினை இவர் தான் ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணி கண்டுபிடிச்சாரு போல இருக்கு.
அப்படி ஒரு மார்க்கெட்டிங் பண்றாரு. ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க? பூக்கிட்டு போட்டு உடைச்சிடாதீங்க. 5 ஸ்டார் ரேட்டிங்ல வாஷிங் மிஷினுங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் 6.5 kg 21000 ரூபாய் எம்ஆர்பிங்க. நம்ம வெறும் 12000க்கு தாங்க தரோம். கீழ கீ போட்டு உடைச்சிடாதீங்க. அட இல்லைங்க, இப்ப டெலிவரி போகுதுங்க. எப்படி இருக்கு இந்த மிஷினை பத்தி எக்ஸ்பிளைன்? ஏங்க இது வந்து பாத்தீங்கன்னா 6.5 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினுங்க. உங்க துணியை எடுத்து இதுல போட்டீங்கன்னா போதுங்க. அதுவே துவைச்சி குளிஞ்சு அலசி கொடுத்துங்க. பைப் கனெக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும். அவ்வளவுதாங்க. இது எல்லாமே நாங்களே கம்பெனி வந்து புக் பண்ணிடுவோங்க. அவங்களே வந்து ஃபிட்டிங் பண்ணிடுவாங்க. ப்ரோ இது மட்டும் தான் இருக்கா? வேற என்ன பிராண்ட்ல வச்சிருக்கீங்க? உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாங்க. வேர்ல்பூல் எடுத்துக்கலாம், சாம்சங் எடுத்துக்கலாம், எல்ஜி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன பிராண்ட் தேவையோ அந்த பிராண்ட். நாம தான் வந்தாச்சு. மும்பை போயாச்சு, வந்தாச்சு. சைடுல ரைட் போயாச்சு. என்னாச்சுப்பா? என்னாச்சு? தண்ணி கொண்டாங்க. இல்ல தண்ணி சும்மாதான். ஏன்டா டேய், வாஷிங் மிஷின்னாலே துணி துவைக்க தான். தேங்காவும் பொட்டுக்கல்லையும் போட்டு சட்னியாட அரைக்க முடியும். இப்பெல்லாம் பொரிக்கல்ல விக்கிற மாதிரி ரோட்டுக்கு ரோடு போய் டிவி வித்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க டிவி எந்த மாதிரி உடஞ்சிருந்தாலும் சரி வெறும் 10000 ரூபாய் கொடுத்து 43 டிவி வாங்கிட்டு போயிட்டு 32 இன்ச் டிவி 3 வருஷம் வாரண்டி தராங்க. சரிங்க. எவ்வளவுனா வாங்கலாம்? 35000 வரும். 43 இன்ச் டிவிங்கண்ணா 3 வருஷம் வாரண்டியோட தராங்க. எவ்வளவு பிரைஸ் வரும்? இன்னும் ஒரு 2000 வரும். இந்த 32 இன்ச் டிவி 8999 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம எம்என் என்டர்பிரைசஸ்ல. இந்த 43 இன்ச் டிவி வெறும் 14000 ரூபாய்க்கு 3 வருஷம் வாரண்டியோட நம்ம எம்என் என்டர்பிரைசஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி கீழே தெரியுற நம்பருக்கு உங்க அட்ரஸ் சென்ட் பண்ணா போதும். உங்க வீட்ல வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அவங்களுக்கு பணம் கொடுத்துடலாம். உங்களை பத்தி நான் இந்த இடத்துல சொன்னா அந்த இடமே நாரிடும். ஏற்கனவே அந்த உங்களை தேடிக்கிட்டு தெரியுமா? டைல்ஸ் ஃபோமுக்கு ஒருத்தர் ப்ரமோஷன் கொடுக்குறாரு. ஏண்டா டேய், எங்களெல்லாம் பார்த்தா என்ன பைத்தியக்காரனா தெரியுதா? ஒரிஜினல் டைல்ஸுக்கும் ஃபோமுக்கும் வித்தியாசமே தெரியாதாடா எங்களுக்கு? அதுக்கு இப்படிதான் மார்க்கெட்டிங் பண்ணணுமா? चढ़ा गाड़ी। अबे भाई ये क्या मैजिक था यार? ये टाइल्स है, ये फ्लेक्सिबल टाइल है जो अपने पास मिलती है, फुल वॉशेबल है, घर की दीवार पे आप लगा सकते हो। स्टिकर वाली चीज है भाई, देखिए प्यारा दिखेगा एकदम। इसको घर के अंदर लगाते हैं क्या? हाँ घर के दीवारों पे लगाते हैं भाई खुद से। அநியாயம் பண்றீங்களாடா டேய். காய்கறி ரோட்ல விக்கிறாங்க, வீட்டு பொருட்கள் எல்லாமே ரோட்ல விக்கிறாங்க. ஏண்டா தட்டுல பருப்பு எடுத்துட்டு வந்து என்னடா பண்றீங்க? அக்கா உங்க குழந்தைங்க நூடுல்ஸ் கொடுப்பீங்களா? குடிக்கிறது இல்ல. நீங்க? ஆனா அது உடம்புக்கு கெடுதல்னு நாங்க வாங்குறதே இல்லைங்க. இந்த நூடுல்ஸ் இனிமேல் வாங்குங்க. இது பாத்தீங்கன்னா இந்த 8 திணையை வச்சு பண்ணது. அப்படிங்களா? உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது தல. செருப்பு பிஞ்சிரும். மார்க்கெட்டிங் ப்ரமோஷனுக்கு ஒரு அளவு இருக்கு. அந்தந்த பொருளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதை அப்படியே அழகா மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா பொதுமக்கள் எல்லாம் வாங்க செய்வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் பாய் ஃப்ரம் உங்கள் எம்ஜே. பாய்.